ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு வார் த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இஸ்ரேல் ஈரான் வார் இப்போ ஸ்டார்ட் ஆனது கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக 90ஸ்லேயே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஸோ ஈரான் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்க ரெண்டு மெயினான டெரரிஸ்ட் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெஸ்போலா, அப்புறம் ஹமாஸ். ஸோ ஏன் ஈரான் வந்து இந்த ரெண்டு குரூப்புக்கும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு ஜூவிஷ் கண்ட்ரினால ஈரானுக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல. அதனால வந்து அதை வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க நினச்சாங்க. ஸோ இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு குரூப்பையும் வச்சு அங்கே இருக்க பாலஸ்டீனியன் மக்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சாங்க. ஸோ இதனால் கோபமான இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிரியாவில் இருக்க ஈரானோட ஒரு எம்பசியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தான் இஸ்ரேல் ஈரானோட எம்பசி அட்டாக் பண்ணியிருந்தாலும் அவங்க அதுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. ஏன்னா வந்து அது ரம்ஜான் மந்த்னால அவங்க அப்புறமா அந்த பிளானை தள்ளி போட்டுட்டாங்க. ஸோ ரம்ஜான் முடிஞ்சவொடனே ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 ட்ரோன்ஸை வந்து, அதாவது மிசைல் ட்ரோன்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய டேமேஜ் வந்து இஸ்ரேலுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த ட்ரோன் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கும்போதே அமெரிக்கனோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு வெப்பன், ஏர்க்ராஃப்ட், அப்புறம் ஷிப்பெல்லாம் வந்து இந்த ட்ரோன்ஸை வந்து அழிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட சப்போர்ட்டோட திரும்பி வந்து நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்கள் திரும்பி உங்களை அட்டாக் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈரான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா, அமெரிக்காவே வந்தாலும் நாங்கள் வந்து எதிர்த்து நிற்போம்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ அதேமாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலாம், எந்த டாபிக் பற்றி போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், உங்களிருந்து விடைபெறுகிறேன். தீபக் ஸ்டோரிஸ் 1K.